அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை கடைபிடிப்பது மட்டும்தான் தூத்துக்குடி காவல்துறையினுடைய வேலை. அது இல்லாம ஒரு அந்நிய கம்பெனிக்காரருடைய காலை கழுவுவதற்கு காவல்துறைக்கு வேலை இல்லை. அதிகாரி இடத்துல நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நான் இந்த மண்ணிற்கு வருகின்ற பொழுதெல்லாம் காவல்துறை தொந்தரவு தொடர்ச்சியா இருக்கும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பொழுது நானும் என் மகளும் இங்க தங்குவதற்கு ஒரு விடுதியில் கூட இடம் கிடைக்காத வகையில இந்த காவல்துறை தொந்தரவு செய்து திரும்ப திரும்ப ஒரு கிரிமினல் காவல்துறை அதிகாரிகளை பாதுகாக்கின்ற வேலையை இந்த ஆட்சியாளர்கள் ஏன் செய்கிறாங்க? திரும்பவும் சுட்டு கொலை செய்யணும்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். இந்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யுங்கள், கொலை குற்றத்தில் கைது செய்யுங்கள், சிறையில் அடையுங்கள். ஒரு அந்நிய நாட்டு கம்பெனிக்கு கைக்கூலி வேலை பார்த்த அதிகாரி தமிழ்நாடு காவல்துறைக்கு தேவையில்லை. தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கரையை கொடுப்பதற்கு அவர்களுக்கு அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய நிறுவனத்தை மண்டியிட வைத்த மண் தூத்துக்குடி மண். இந்த மண்ணில் ஒரு குஜராத்துக்காரன் வந்து கம்பெனி நடத்தினா அதை நடத்த விட்டு பார்ப்பதற்கு இங்கே தூத்துக்குடி மக்கள் கோழைகள் அல்ல, அவர்கள் வீரம் தெரிந்தவர்கள். இந்த குஜராத் கம்பெனிக்காரன், ஸ்டெர்லைட் கம்பெனிக்காரன் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல மாநிலத்தில் இதே போல சுற்றுச்சூழல் விதிகளை மீறி பல பேர் படுகொலையாவதற்கு காரணமாக இருந்த ஒரு நிறுவனம். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நிறுவனத்திற்கும் இந்தியாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த நிறுவனம் இதனுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த அகர்வால் இந்திய குடிமகனும் கிடையாது. அவர் இங்கிலாந்து நாட்டின் குடிமகனாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய ஸ்டெர்லைட்டிற்கு எதற்காக காவல்துறை இவ்வளவு தூரம் கூலி வேலை பார்க்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு அந்நிய நாட்டு கம்பெனிக்காக கூலி வேலை பார்ப்பதற்காக தமிழ்நாடு காவல்துறைக்கு நாங்கள் வரி கொடுத்து வரியின் மூலமாக உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கவில்லை. ஒரு வெள்ளைக்காரனுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வளர்வதற்காக எங்கள் மண்ணை தாரை வார்க்க வேண்டும் என்கிற தேவை எங்களுக்கு இல்லை. தமிழ்நாடு காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் சம்பளம் வாங்குறது எங்களை போன்ற சாமானிய மக்களிடத்தில் தானே ஒழிய அகர்வால் இடத்தில் நீங்கள் வாங்கவில்லை. அகர்வால் இடத்துல வாங்கல. எப்ப வந்து ஸ்டெர்லைட்டுக்காக நாம் எதிர்த்து குரல் எழுப்பினாலும், எதிர்த்து குரல் எழுப்புவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அரசியல் சாசனத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த ஆளை தேவையில்லை என்று சொல்கிறோம். அதற்கு 14 உயிர்களை கொடுத்திருக்கின்றோம். ஒரு கிரிமினல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தை நீங்களே இழுத்து மூடியிருக்க வேண்டும். இந்த நிறுவனத்தினுடைய தலைவனை நீங்களே கைது செய்திருக்க வேண்டும். அதை இந்த அரசு செய்யவில்லை, இந்த காவல்துறை செய்யவில்லை. குற்றம் சாட்டுகின்றோம். ஒரு கிரிமினல் நிறுவனத்தை ஆதரிக்கக்கூடிய கிரிமினல் வேலையை காவல்துறையும் அரசும் செய்தால் துணிந்து எதிர்த்து நிற்போம். 14 உயிர்கள் அல்ல, எத்தனை உயிர் போனாலும் எதிர்த்து நிற்போம். ஸ்டெர்லைட் ஆலை விரட்டி அடிப்போம். 14 பேர் செத்ததுக்கு அப்புறமும் நாங்கள் இந்த ஆலை வரவேற்போமா? காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்றால் இங்க கூட்டம் நடக்காதா, போராட்டம் நடக்காதா? காவல்துறை கண்டு அஞ்சுகின்ற கூட்டமா இது தூத்துக்குடி மக்களுடைய போராட்ட குணம்? இல்லை. 14 பேர் செத்து போயிருக்கிறான். உங்க காவல்துறை எந்த அதிகாரியுடைய உத்தரவு இல்லாமலும் துப்பாக்கியை தானே எடுத்து நடத்திய துப்பாக்கி சூட்டினால் படுகொலையானார்கள் என்று அருணா ஜெகதீசன் அம்மையாருடைய அறிக்கை சொல்லுகிறது. ஒரு நீதிபதி அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நான் இன்னைக்கு கேட்கின்றேன், தூத்துக்குடி காவல்துறைக்கு துப்பாக்கி சூடை நடத்துவதற்கு உத்தரவை யார் கொடுத்தாங்க? நான் இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுவேன். காரணம் இருக்கிறது. ஐநாவில் ஸ்டெர்லைட்டினுடைய படுகொலை குறித்து பேசிவிட்டு வருகின்ற பொழுது என்னை பெங்களூர் விமான நிலையத்தில் கைது செய்து அதற்கு பிறகு இந்த பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்த பொழுது எனது தந்தையை காவல்துறை உயர் அதிகாரி சந்திக்கின்றார். அப்ப கேட்கிறார், என்ன காரணத்திற்காக என் மகன் மீது இந்த வழக்கை போட்டீர்கள் என்று தந்தை கேட்டதற்கு அன்றைக்கு சென்னையினுடைய கமிஷனராக இருந்த ஏ.கே. விஸ்வநாதன் கேட்கின்றார், how dare you to say that nobody knows who gave the order for the firing என்று கேட்டவர் காவல்துறை உயர் அதிகாரி. துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு இந்த காவல்துறை அதிகாரிக்கு யார் உத்தரவு கொடுத்தார் என்று ஐநா மன்றத்தில் உங்கள் மகன் எவ்வளவு துணிச்சலாக கேட்பதற்கு என்ன துணிச்சல் இருக்க முடியும் என்று கேட்டது காவல்துறை அதிகாரி. இது ஒரு காவல்துறை அதிகாரியோட வேலையா? இதான் காவல்துறை அதிகாரி வேலையா? இப்பொழுது கேட்கின்றோம். நாங்கள் அன்னைக்கு அது கேட்டேன், ஐநாவினுடைய மனித உரிமை அவையில கேட்டேன். நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? அந்த உத்தரவு எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி நான் கேட்டதற்காக என்னை சிறையில் அடைத்து நீங்கள் சித்திரவதை செய்தீர்கள். இதோ நான் மீண்டும் நிற்கின்றேன். உங்கள் சித்திரவதைக்கும் சிறைக்கும் அஞ்சுபவன் அல்ல நாங்கள். ஐயா வைகோவோடு களத்தில் நிற்கக்கூடிய எவனும் சிறைக்கும் வழக்குக்கும் அஞ்சுபவன் அல்ல. நான் கேட்ட கேள்வியை அருணா ஜெகதீசன் அறிக்கை வெளியில் சொல்லுகிறது. இவர்கள் துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு எந்த உத்தரவும் தரவில்லை என்று. ஆக அந்த கம்பெனிக்காரன் காசு வாங்கி கையில் துப்பாக்கி இருக்குன்னு எடுத்து நீங்களே சுட்டிருக்கீங்க.
முதலமைச்சருக்கு தெரியவில்லை, அன்றைய முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்று எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கின்றார். ஆக முதலமைச்சருக்கு தெரியாது, அமைச்சருக்கு தெரியாது, அரசியல் கட்சிகளுக்கு தெரியாது, எதிர்கட்சிக்கு தெரியாது, உயர் அதிகாரிகளுக்கு தெரியாது. தூத்துக்குடி காவல்துறை தானே துப்பாக்கி எடுத்து இந்த மக்களை கோழி குஞ்சுகளை போல சுட்டு கொலை செய்கிறது என்றால் நீங்க யாரு? யார் நீங்க? யார் நீங்க? உங்களுக்கு அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? துப்பாக்கி உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கலாம், பயிற்சிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சுடுவதற்கும் அதை பயன்படுத்துவதற்கான உத்தரவு, அதற்கான அதிகாரம் உங்களிடத்தில் கிடையாது. உங்களுக்கு கிடையாது. ஒரு காவல்துறை தன்னிச்சையாக துப்பாக்கியை எடுத்து சுட்டுக் கொள்வதற்கு, யாரையும் சுட்டுக் கொள்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அன்பானவர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் விடுதலை அடைந்து விட்டோம், வெள்ளையன் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டோம். ஒரு காவல்துறை காலனி காலத்திலே, வெள்ளையன் ஆட்சி காலத்திலே, நம்ம எல்லாம் அடிமை செய்த காலத்திலே துப்பாக்கி குண்டு ஏந்திய அந்த ரவையை பயன்படுத்தலாம். அன்னைக்கு நம்ம எல்லாம் அடிமையா பார்த்தான், துப்பாக்கியை சுட்டு கொலை செய்யலாம் என்றால் அந்த காவல்துறை வெள்ளையனுக்கு கூலி வேலை செய்கிறது. ஆனால் விடுதலை அடைஞ்சதற்கு பின்னாடியும் ஒரு காவல்துறைக்கு ஒரு துப்பாக்கி ரவை பொருத்திய, உயிரை பிடுங்கக்கூடிய ஒரு துப்பாக்கி எதற்கு இந்த அரசு கொடுக்கிறது? காவல்துறைக்கு எதுக்கு துப்பாக்கி? முதல்ல சொந்த குடிமக்களை சுட்டு கொலை செய்வதற்கு துப்பாக்கி எதுக்கு? உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இன்னைக்கு ஐரோப்பா முழுவதும் போராட்டம் நடக்கிறது, அமெரிக்காவில் போராட்டம் நடக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டிலும் காவல்துறைக்கு துப்பாக்கி கிடையாது. சொந்த மக்களை சுட்டுக் கொள்வதற்கு எதற்கு துப்பாக்கி? போராடுபவர்களிடத்தில் பேசுவதற்கு தானே அதிகாரிகள் இருக்கிறார்கள். காவல்துறைக்கு வேலை என்ன இருக்கிறது? ஆனால் நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுடுறீங்க. நாங்கள் என்ன எதிரிகளா? எதிரி நாட்டை சார்ந்தவர்களா? பாகிஸ்தானை சார்ந்தவர்களா? யார்? நாங்கள் உங்களிடத்தில் போர் புரிய வந்தோமா? ஆயுதம் தூக்கி வந்தோமா? அல்ல சண்டை செய்வதற்கு நாங்கள் பிரகடனம் செய்தோமா? எதுவும் இல்லை. எங்கள் மண்ணில் இந்த ஆளை வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அதை சொல்லுவதற்கு முழு உரிமை எங்களுக்கு இருக்கிறது. இது ஒரு அந்நிய நாட்டு நிறுவனத்தினுடைய ஆலை, நச்சு ஆலை, ஸ்டெர்லைட் ஆலை, வேதாந்தாவினுடைய இந்த ஆலை எதற்காக என் மண்ணில் என்று கேட்பதற்கு தூத்துக்குடி மக்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அதை தடுப்பதற்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எந்த அதிகாரமும் கிடையாது. உங்களுக்கு என்ன அதிகாரம்? அரசியல் சாசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை கடைபிடிப்பது மட்டும்தான் தூத்துக்குடி காவல்துறையினுடைய வேலை. அது இல்லாம ஒரு அந்நிய கம்பெனிக்காரருடைய காலை கழுவுவதற்கு காவல்துறைக்கு வேலை இல்லை. அதிகாரி இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு பிறகு நான் இந்த மண்ணிற்கு வருகின்ற பொழுதெல்லாம் காவல்துறை தொந்தரவு தொடர்ச்சியா இருக்கும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பொழுது நானும் என் மகளும் இங்க தங்குவதற்கு ஒரு விடுதியில் கூட இடம் கிடைக்காத வகையில இந்த காவல்துறை தொந்தரவு செய்து இவ்வளவு வேலையை செய்யறான். நான் கேட்கிறேன், உங்களுக்கு யார் சார் படி அளக்கிறா? ஸ்டெர்லைட் கம்பெனிக்காரனா? இந்த கூட்டத்திற்கு அனுமதி தரவில்லை என்று சொல்லுகிறார்கள். நேற்று வரைக்கும் அனுமதி கிடைக்கலன்றாங்க. அரசியல் சாசனத்தை, சட்ட ரீதியான எங்களது உரிமையை பாதுகாப்பதற்கு தான் காவல்துறை இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு கம்பெனிக்காரனுக்கு, அதுவும் வெளிநாட்டு கம்பெனிக்காரனுக்கு, அதுவும் இங்கிலாந்து நாட்டு கம்பெனிக்காரனுக்காக கூலி வேலை செய்வதற்கு காவல்துறை இல்லை என்பதை நான் மீண்டும் இந்த முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த கம்பெனி, ஸ்டெர்லைட் கம்பெனி மீண்டும் வருவதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான். அந்த முயற்சியிலே அவன் நீதிமன்ற உத்தரவை எல்லாம் பெற்றுக்கொண்டு வருவதாக ஒருவேளை அவன் முடிவெடுத்து வந்தால் போராட்டம் தூத்துக்குடியில் மட்டும் மையம் கொள்ளாது, தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களத்தில் இறங்கும். நீங்கள் வெறும் தூத்துக்குடியில் எஸ்பியை வச்சுட்டு இங்க இருக்கிறவனெல்லாம் மிரட்டுற மாதிரி தமிழ்நாடு முழுக்க மிரட்ட முடியாது. தமிழ்நாடு முழுக்க மிரட்ட முடியாது. தூத்துக்குடியில் தானே உங்களோட வேலையெல்லாம் இருக்கிறது, உங்க அடக்குமுறை எல்லாம் இருக்கிறது. நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துவோம். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தும். தமிழ்நாடு முழுவதும் எழுந்து நிற்கும். எங்கள் தங்கை ஸ்டாலினை சுட்டு படுகொலை செய்த காவல்துறைக்கு எதிராக தமிழ்நாடு திரண்டு எழுந்து நிற்கும். நிற்கும். எங்கள் தங்கையையும் தங்கையோடு சேர்ந்து 14 பேரையும் சுட்டு கொலை செய்த காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். தோழர் சொன்னார், தோழர் கிட்டு சொன்னார், குற்றப்பத்திரிகையிலே ஒரே ஒரு காவல்துறை அதிகாரியோட பேர் மட்டும்தான் இருக்கிறது சிபிஐயினுடைய குற்றப்பத்திரிகை என்று சொல்கிறார்கள். எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறது. துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு எந்த உத்தரவும் இல்லை என்று நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களை சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்காம திரும்ப திரும்ப ஒரு கிரிமினல் காவல்துறை அதிகாரிகளை பாதுகாக்கின்ற வேலையை இந்த ஆட்சியாளர்கள் ஏன் செய்கிறார்கள்? ஏன் செய்கிறாங்க? திரும்பவும் சுட்டு கொலை செய்யணும்னா, திரும்ப சுட்டு கொலை செய்யணும்னா அவங்களால ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்கினவங்களா? அவங்க எல்லாம் கொலகார பயலுக, கொலகார பயலுக.
ஒரு அதிகாரியா இருக்கிறாங்க என்பதற்காக மரியாதை தர முடியாது. கொலைகாரன் கொலைகாரன் தான். அந்த கொலைகாரர்களை கைது செய்ய வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. நான் இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். இந்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யுங்கள், கொலை குற்றத்தில் கைது செய்யுங்கள், சிறையில் அடையுங்கள், சிறையில் அடையுங்கள். ஒரு அந்நிய நாட்டு கம்பெனிக்கு கைக்கூலி வேலை பார்த்த அதிகாரி தமிழ்நாடு காவல்துறைக்கு தேவையில்லை. தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு கரையை கொடுப்பதற்கு அவர்களுக்கு அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆக அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிறுவனம் மறுபடியும் வராமல் இருக்க வேண்டும் என்று நாம் போராட வேண்டும். காரணம் இருக்கிறது. இந்த நிறுவனம் வந்தா இந்த ஊரினுடைய மழை குறைந்து போகிறது. மழை குறைந்தால் விவசாயத்தினுடைய உற்பத்தி குறைகிறது. விவசாயத்தின் உற்பத்தி குறைந்தால் நம் கையினுடைய பொருளாதாரம் நம்மை விட்டு போகிறது. வறுமை வருகிறது, உடல்நலம் கேடு எழுகிறது. இந்த நிறுவனத்தில் நமக்கு லாபமா சாபமா என்றால் சாபம் தான் அதிகமாக இருக்கிறது, சாவு தான் அதிகமாக வருகிறது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த நிறுவனத்தினுடைய அந்த காம்பவுண்டுக்குள்ளே வாழாத வராத ஒரு கம்பெனிக்காரன் லண்டன்ல உட்கார்ந்து நம்ம மண்ணை நாசப்படுத்துவான், நம்முடைய காற்றை நாசப்படுத்துவான், நம் கடலை நாசப்படுத்துவான் என்றால் அவனை ஏன் நாம் அனுமதிக்க வேண்டும்? எதற்காக இத்தனை உயிர் நாம் பலி கொடுத்தோம்? இத்தனை உயிர்கள் ஏன் பலி கொடுத்தோம்? அதற்கான விலை என்ன? இந்த நிறுவனத்தை மீண்டும் நாம் அனுமதிக்க கூடாது. இவன் சொல்றான் காப்பர் வேண்டி இருக்கிறது என்று. காப்பர் வேணா போய் குஜராத்தில் வைடா, உன் ஊர் குஜராத் தானே, கொண்டு போய் அங்க வை. வைப்பியா நீ? மோடி சர்க்காரை பார்த்து நான் கேட்கின்றேன், அங்க போய் வை. உனக்கு சுதேசி காப்பர் வேண்டும் என்று இந்துத்துவ அமைப்புக்காரன் கேட்டானா இங்க இருக்க ஸ்டெர்லைட் கம்பெனியை தூக்கி கொண்டு போய் உன் குஜராத்தில் வை, உன் உத்தரப்பிரதேசத்தில் வை, வைக்க விடுவானான்னு பார்ப்போம். மகாராஷ்டிரால உடைச்சி அனுப்பினான்ல, அதே மாதிரி அந்த ஊருக்காரன் உடைச்சி அனுப்புவான். தமிழன் அறவழியில் போராடுகின்றான், தன் உயிரை கொடுத்து போராடுகின்றான். ஆனால் குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உன் உயிரை எடுப்பான் என்பது உனக்கு தெரியும். அதனால் தான் நீ அங்கே செல்வதில்லை, எங்கள் மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றாய். ஆக அன்பானவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் கட்சி கடந்து ஜாதி கடந்து மதம் கடந்து ஸ்டெர்லைட்டை எதிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஸ்டெர்லைட்டுடைய நச்சு புகைக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, கட்சி தெரியாது. அந்த வழியிலே இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதுதான் அந்த ஈகியர்களுக்கு 14 ஈகியர்கள் இந்த மண்ணில உயிர் கொடுத்தார்களே, அந்த ஈகியர்கள் நாம் செய்கின்ற மரியாதை. நாம் உயிரோடு இருக்கின்றோம். தங்கை ஸ்னோலின் உயிரோடு இருந்திருந்தால் கல்லூரியை முடித்திருப்பார், ஒரு பட்டதாரியாக இருப்பார், இந்த மண்ணுக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட இளம் உயிர்களை எல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம். இதற்கு மேலும் இந்த கும்பல் ஸ்டெர்லைட் வேண்டும் என்று வந்தால் நாம் ஒரு காலம் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் அங்கே 14 உயிர்களை பலி கொடுத்தோமே, அவர்களுக்கு நாம் அவமானம் செய்வதாக மாறிவிடும். அந்த அவப்பெயர் நம்மளுக்கு வரலாற்றில் வரக்கூடாது. அதை போக்கின்ற வகையிலே இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தை விரட்டி அடிப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும். எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஐயா வைகோ அவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்கின்ற உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மே 14 இயக்கம் இறுதி வரை தூத்துக்குடி மக்களோடும் இந்த போராட்ட களத்தில் உங்களோடு நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.